இதுக்கு மேல பை சைடு இருக்குமா? ம். இது கீழே செல் சைடு இருக்குமா? கரெக்ட். இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதா? ஆமா. நடக்கல என்ன ஆகுது? பை சைடு எல்லாம் காலியா? இந்த லிக்விடிட்டி எல்லாம் ம். மார்க்கெட்டுக்குள்ள வருதா? கரெக்ட். இப்போ கீழே வருமா? இங்க வந்து கீழ வந்து செல் அந்த சைடு ஸ்டாப் செல் லாஸ் சைடே வச்சிருப்பாங்களா? எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை இப்படியும் இமேஜின் பண்ணுங்க. சரியா? இங்க பை பண்ணவன் எஸ்எல்ல இங்க ட்ரையல் பண்ணிட்டு வந்திருப்பான். நெக்ஸ்ட் இங்க பை பண்ணவனும் எஸ்எல் இங்க ட்ரையல் பண்ணிட்டு வந்திருப்பான். இங்க பை பண்ணவனும் இங்க வந்திருப்பான். இங்க பை பண்ணவனோட எஸ்எல் இங்க தான் இருக்கும். இப்போ கரெக்ட். மொத்தமா தூக்குறானா? 1 2 3. அப்போ 3. இப்போ மார்க்கெட்டுக்குள்ள எவ்வளவு லிக்விடிட்டி இருக்கு? ஃபுல்லா லிக்விடிட்டி எல்லாம் கிராப் ஆயிடுச்சா? இப்போ உங்களுக்கு இங்க ஒரு இம்பேலன்ஸ்ல பட்டு ம். மார்க்கெட் திரும்பும். சரியா? ஓகே. இதுதான் டபுள் பர்ச் தியரி. மேல ஒரு அடி கீழே ஒரு அடி அடிச்சுட்டா மேல இருக்கணும் காலி கீழே இருக்கணும் காலி. டெக்ஸ்ட் புக் மேனிப்புலேஷன் அது. சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இங்க பாருங்க, இங்க இருந்து போதா? இது ஒரு லோவா? இது ஒரு ஹையா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருச்சா? இப்போ பிஓஎஸ் வச்ச லோ காலியா? டபுள் பர்ச் ஆயிடுச்சா? ஹலோ. கரெக்ட். ம் இப்போ இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுங்க. டிஸ்கவுண்ட்ல இருக்கிற ஒரு ம். இம்பேலன்ஸ். எப்படி அந்த இம்பேலன்ஸ் ஹோல்ட் ஆயிருக்கா? ஏன்னா இங்க லிக்விடிட்டி காலி, இம்பேலன்ஸ் ஹோல்ட் ஆகி மார்க்கெட் போயிடுச்சு.